ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ராப் ஷிப்பிங் சீரிஸில் நம்ம இந்த 3000 rupees சேலஞ்சுன்னு நடத்திட்டு இருந்தோம். அந்த சேனலோட அந்த ஒரு சீரிஸோட கண்டினியூஷன் தான் இது. இப்போ நான் என்ன மெத்தட் கண்டுபிடிச்சிருக்கேன்னா, ஒரு புது மெத்தட் ஹைட்ரேட் ட்ராப் ஷிப்பிங் இந்த ஒரு புது மெத்தடில் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த ட்ராப் ஷிப்பிங் மெத்தட் பற்றி உங்களுக்கு ஐடியாலஜி இல்லாமல் நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கவலையே வேணாம். நான் கிளியர் கட்டாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுப்பேன், அதனால் உங்களுக்கு ஈஸியாக புரிய வரும். ஸோ this channel is all about நான் பண்ணுற ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடலில் ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரியும் நான் பண்ணுற ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னியை டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்க போது தான் இந்த சேனல். ஸோ நான் பண்ண ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் சேலஞ்சில் இந்த வீடியோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. ஏன்னா நான் எப்பயுமே ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் இந்த வீடியோவில் வேறு டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணியிருந்தேன். அது ஒரு ரிசல்ட்ஸ் ஜஸ்ட் 2 daysலேயே எனக்கு வெறும் ஒரு 300 rupeesல நான் இன்வெஸ்ட் பண்ணதில் எனக்கு எந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு கண்ணால் பார்க்க முடியுது அப்படின்றத உங்களுக்கு கிளியர் கட்டாக வித் ஸ்க்ரீன்ஷாட்டோட காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடலை பற்றி உங்களுக்கு சப்போஸ் ஐடியாலஜி இல்லாமல் இருந்தால் ஒரு கிளியர் கட்டான ஐடியாலஜி கொடுத்துருவோம். ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடல் நத்திங் பட் உங்ககிட்ட ஒரு இல்லாத பொருள் விச் இஸ் நத்திங் பட் எனி ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. சின்ன ஒரு மைக் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஒரு ரிங் லைட்டாக எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு ப்ராடக்ட். அது ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு 550 இல்லை 700 rupees இருந்ததுன்னா 700 rupees வச்சுப்போம். அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து சோர்ஸ் பண்ணுற இடத்த கண்டுபிடிச்சிங்க, விச் இஸ் டீலர் இல்லாட்டி ஒரு ஓனர்ஷிப்பை கண்டுபிடிச்சிங்க. அவங்ககிட்ட நீங்கள் பேசுறதுக்கப்புறமா எனக்கு ஆர்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட டெலிவரி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறது பேர் தான் ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடல். ஸோ இது எப்படி சாத்தியம்னா, நம்ம ஒரு மைக்கு இல்லாட்டி மைக் எடுத்தாலே ஒரு 700 rupeesனா நம்ம வந்து டீலர்ஷிப்பில் பேசுகிறோம். நம்ம வந்து நம்மளோட ஓன் ஸ்டோரில் வைக்கும் போது அது மைக்கோட ரேட் 1000 rupees வைப்போம். ஸோ 300 rupees நம்மளோட ப்ராஃபிட் மார்ஜின் வரும். நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம அவங்ககிட்ட கேஷ் கொடுத்துருவோம். அவங்க டெலிவரி பண்ணுறவங்க ரிமைனிங் இருக்க அந்த மார்ஜின் பார்த்தா நம்மளோட ப்ராஃபிட் மார்ஜின் பார்ட்டில் நிற்கும். ஸோ இதான் ஒரு பேசிக்கான பிஸ்னஸ் மாடல். ஸோ நம்ம வந்து இந்த 320 rupees சேலஞ்சில் எப்படி கொண்டு வந்தோம்னா, ஆல்ரெடி 320 rupees சேலஞ்சில் நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு சேல்ஸ் வந்துச்சு. பட் நம்ம 320 rupees ஃபுல்லாக செலவு பண்ணல. நான் வந்து ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த மெத்தட்லாம் நம்ம ப்ரீவியஸ் சீரிஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன். நான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் வீடியோவில் கனெக்ட் பண்ணி விட்றேன். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் வரல. ஸோ பட் ஆனால் சேல்ஸ் நடந்தது, ஓகேங்களா, 1 or 2 சேல்ஸ் நடந்தது. பட் அதுக்கு மாண்டி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டோட அதிகமாக நடக்கல. ஸோ என்கொயரிஸே கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு. ஸோ நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக இறங்கி போயிட்டு ஒரு புது டெக்னிக் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இன்ட்ரூஸ் பண்ண மெத்தட் தான் உங்ககிட்ட நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த நியூ மெத்தட் நத்திங் பட் நம்மளுக்கு ட்ராப் ஷிப்பிங்கில் 4 steps இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுறது. நான் வந்து இந்த 5-in-1 கிளீனிங் கிட் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணேன். இந்த ப்ராடக்ட் நான் எப்படி 320 rupeesக்கு செலக்ட் பண்ணால் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. எடுத்தோடனே நான் ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி இது வந்து நல்லா போகும் வாங்குவாங்க அப்படின்னு டிசைட் பண்ணலை. நான் வந்து ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணேன் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேருந்து. அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேருந்து இந்த ப்ராடக்ட்டை எங்கேருந்து சோர்ஸ் பண்ணலாம் அப்படின்றத யார் இன்ஸ்டாகிராம் ரீல் போட்டாங்களோ அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போனால் அவங்களோட ப்ரொஃபைல் பார்ப்பேன், அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் பார்ப்பேன். அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் கமெண்ட் பண்ணுவேன், இந்த ப்ராடக்ட் எங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்க, இல்லாட்டி லிங்க்னு கேட்பேன். ஸோ அவங்களோட அஃபிலியேட் லிங்க் அனுப்புவாங்க, இல்லாட்டி அவங்க சோர்ஸ் பண்ணுற லிங்க் அனுப்புவாங்க. ஸோ இந்த மூலமாக அந்த சோர்சிங் எங்கிறதுன்னு கண்டுபிடிச்சேன். செகண்ட் ஸ்டெப் பார்த்தா சோர்சிங்க்கு வந்து நான் அவங்ககிட்ட கேட்டோன்னே அவங்க சொன்னாங்க இது அமேசான்லேருந்து சோர்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 99 rupees அப்படின்ற போல இருந்துச்சு. நம்ம வந்து சோர்சிங் பாட்டு கண்டுபிடிச்சோம். அமேசான்லேருந்து நிறைய பேர் சோர்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க, பண்ண முடியும். நான் அது டீட்டெயிலான எக்ஸ்பிளேஷன் சொல்கிறேன். ஸோ சோர்சிங் வரும்போது நிறைய பேர் ட்ராப் ஷிப்பிங் பார்ட்டில் இந்த ரொப்போசக்கட் க்ளோ ரோடுன்னு நான் வந்து மோஸ்ட்டாக சோர்ஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மீஷோ, ரொப்போசக்கட், க்ளோ ரோட், அமேசான் அப்படின்ற 4 இடத்துல தான் பண்ணுவேன். ஸோ இதில் எல்லாமே சேஞ்சஸ் பண்ணி ஒன்று கொஞ்சம் மாற்றி இருக்கும். நான் இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ண உடனே இதை எடுத்தோடனே ஒரு ஆட் ஸ்பெண்டுக்கு உருவாக்கல. இதை வந்து நம்ம வந்து டெஸ்ட் அவுட் பண்ணி பார்ப்போம், இது சேல்ஸ் நடக்குதா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் இது சேல்ஸ் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் அவுட் பண்ணி பார்த்தோன்னா விச் இஸ் ப்ரீவியஸ் சீரிஸ்லாம். அந்த சீரிஸ்லாம் நான் டெஸ்ட் அவுட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு அந்த ப்ராடக்ட் சேல்ஸ் ஆச்சு. நான் ஜஸ்ட் லைக் தட் நம்மளோட ஓன் ட்ராப் ஷிப்பிங்கான ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம். விச் இஸ் நத்திங் பட் அதோட பேர் productzonestore.com அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்ம கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி அப்லோட் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த ப்ராடக்ட்டுக்கு அந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து ஹாய் சொல்லப்பட்டிருப்போம். இந்த மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ஹாய்னு சொல்லுங்கள், நாங்கள் வந்து லிங்க் அனுப்புகிறோம், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த மாதிரி லிங்க் வந்துச்சு, நம்மளுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. எப்படி பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் இருக்கும். ஸோ இந்த ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர்ஸில் ப்ரான்ஸ் இருக்குது, கான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர்னு வந்தோடனே நம்மளுக்கு எல்லாம் ஞாபகம் வருது, நம்ம ஒரே ஒரு இடம் தான் ஞாபகம் வரும். ஸ்டோர் கிரியேட் பண்ணால் நம்ம ஷாப்பிஃபைக்கிட்ட கிரியேட் பண்ணிப்போம் அப்படின்னு ஐடியா வச்சிருக்கோம். ஸோ ஷாப்பிஃபைக்கு கிரியேட் பண்ணால் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸில் இருக்குது. பேசிக் ப்ரைஸ் 5000 அவங்க 3 plans வச்சிருக்காங்க. அந்த 3 plans நம்ம ஏதாவது ஒரு பிளான்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அதில் மந்த்லி நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா என்னோட பிரைமரி இன்கம் ஸ்ட்ரீம் இது கிடையாது. என்னோட பிரைமரி இன்கம் ஸ்ட்ரீம் ஒர்க்கிங் வித் USA கிளைண்ட்ஸ் அஸ் அ ஃப்ரீலான்சராக வெப்சைட் டெவலப்பராக ஒர்க் பண்ணி. ஸோ அவங்ககிட்ட நான் ஒர்க் பண்ணி அதான் என்ன பிரைமரி இன்கம். இந்த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடல் என்னோட செகண்டரி இன்கம் ஸ்ட்ரீமாக கொண்டு வருவோம் அப்படின்ற ஐடியாலஜி தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடலில். ஸோ இந்த மாதிரி இருக்க டைமில் என்னால் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இடத்துல கொண்டு வர முடியாது. மந்த்லி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே போடுற அளவுக்கு நான் எஃபிஷியண்டாக இல்லை. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா நம்ம வந்து ஒரு ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை கிரியேட் பண்ணுவோம். அங்கேருந்து நம்ம ப்ராடக்ட்ஸை ஸ்டோர்ஸ் பண்ணுவோம். அங்கேருந்து நம்ம பீப்பிளை பை பண்ண வைப்போம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். ஸோ இன்னொரு விஷயம் ஷாப்பிஃபைக்குள்ளே நான் ஏன் போகாமல் இருக்கேன்னா அங்கே இருக்க பேமெண்ட் கேட்வே இஷ்யூ. பேமெண்ட் கேட்வேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாப்பிஃபைக்குள்ளே வரணும்னா ஒரு வெளியே அவுட் சைட் தேர்ட் பார்ட்டிஸ் பேமெண்ட் கேட்வேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் ஆகி அவங்ககிட்ட ஒரு மெம்பர் ஆனதுக்கப்புறமா தான் நீங்கள் ஷாப்பிஃபை கூட லிங்க் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரேசர் பெயின் ஒன்று இருக்குது, அது மோஸ்ட்டாக இந்தியா ரொம்ப ஃபேமஸ். நெக்ஸ்ட் இன்ஸ்டா மோஜன் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைப் இருக்குது. இந்த 3மே பார்த்தீங்கன்னா
இது தாண்டி நிறைய இருக்குது. பட் ஆனால் இது மூணுமே ரொம்ப காமன். இது மூணுமே நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகணும்னா அவங்க நம்மகிட்ட கேட்குறது ஒரு ஜிஎஸ்டி நம்பர் கேட்பாங்க. விச் இஸ் சம்திங் பட் நம்மளுக்கு ஒரு அது ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கிறது, ஒரு ஆத்தரைஸ் நம்பர் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு 8,000 இல்லை நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கிறதுக்கு அது ஆடிட்டர்கிட்ட போயிட்டு நம்ம கேட்டு ஜிஎஸ்டி நம்பர் எடுத்து அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை மந்த்லி ரெவன்யூ பண்ணுற ஒரு விஷயம் இருக்கும். பட் ஆனால் ஒரு ஜிஎஸ்டி நம்பர் எடுத்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட டைம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தினாலையும் நான் வந்து என்னோட ஓன் ட்ராப்ஷிப்பிங் ஸ்டோர் கிரியேட் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக யூபிஐ ஐடியை இன்டெகிரேட் பண்ண முடியும். நான் இந்த ஷாப்பிஃபைக்குள்ளே போகணும்னா என்னால் டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது. அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த எனி3 இல்லாட்டி நிறைய பேமெண்ட் தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் கேட்வேஸ் தான் இன்டெகிரேட் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த 2 ரீசன்ஸும் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த ஷாப்பிஃபை பக்கம் போகாமல் தடுத்துது. ஸோ நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணேன்னா நம்மளோட ஓன் ட்ராப்ஷிப்பிங் ஸ்டோர் நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம் கோடிங் நாலேஜ் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஆஸ் ஃப்ரீலான்ஸராக 3+ இயர்ஸாக யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கு வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு நல்ல வெப்சைட்டை நம்மளே ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம் கோடிங் நாலேஜ் இல்லாமல் சொல்லிட்டு கிரியேட் பண்ண வெப்சைட் தான் productzonestore.com அப்படின்ற நம்மளோட ட்ராப்ஷிப்பிங். இந்த ஸ்டோரில் நான் சோர்ஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்குது. மீஷோலேருந்து சோர்ஸ் பண்ணியிருக்கேன், அமேசான்லேருந்து சோர்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த சோர்சிங் பார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ப்ராடக்ட் இமேஜஸ்லாம் எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ப்ளஸ் நம்ம அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மள எல்லா ப்ராடக்ட்ஸுமே கிரியேட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்து என்னோட productzonestore.com செட் பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப ப்ரொஃபஷனல் கிங் ஸ்டோர் இருக்கும். நம்ம ஸ்க்ரீனில் கூட தாராளமாக பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே வந்து நான் பேமெண்ட் கேட்வே என்ன செட் பண்ணாமல் இதுக்கு எனக்கு ஜிஎஸ்டி நம்பர் தேவையில்லை. எந்த ஒரு பார்ட்டிக்கிட்டையும் நான் மந்த்லி பேமெண்ட் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா இது என்னோட ஓன் ஸ்டோர், நான் பண்ணுறது தான். ஓகேங்களா? நான் வந்து இதில் வந்து ஒரு சில கான்ஸ் இருக்காங்க, நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் ட்ராப்ஷிப்பிங் ஸ்டோர்னு. இங்கே நான் பேமெண்ட் கேட்வே என்ன இருக்கிறேன்னா நம்ம வந்து கியூஆர் கோட் ஸ்கேனர் வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே கியூஆர் கோட் ஸ்கேனருக்கு ரொம்ப பழக்கப்பட்டு இருந்தோம். நான் ஜிபே என்னோட கூகுள் பேயோட பர்சனல் கூகுள் பேயோட ஜிபே நம்பரை வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த கியூஆர் கோட் நான் பேமெண்ட் கேட்வே போனால் அப்பியர் ஆகும். அங்கேருந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் எனக்கு பர்ச்சேஸும் நடந்தது. ஸோ இதில் இருக்க ஒரு சில டிகிரேட்ஸ் என்ன பண்ணேன்னா ஷாப்பிஃபைலே ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியும், என்னோட ஸ்டோரில் ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியாது. நான் வந்து ஒன்ஸ் ஆர்டர் வந்ததுக்கப்புறமா நான் வந்து என்ன பண்ண முடியும்னா மேனுவலாக போய்ட்டு ஆர்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அங்கேருந்து ஆர்டர் பண்ணால் மேனுவலாக தான் பண்ண முடியும். பட் ஆனால் ஷாப்பிஃபைலே சில டைமில் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். பட் ஆனால் அது என்னால் பண்ண முடியாது. நான் மேனுவலாக ஒரு ஆள் வச்சு பண்ணிக்கணும், இல்லாட்டி நானே இன் ஃபியூச்சரில் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. செகண்ட் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளால் எங்கேருந்து வேணால் சோர்ஸ் பண்ண முடியும். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது இல்லீகல்லாம் இல்லீகல்லாம் கிடையாது. நம்ம யாரோட கம்பெனியை எடுத்து அதை பிளாக் மார்க் பண்ணி இது என்னோட கம்பெனி ஸ்டிக்கர் ஒட்டி நம்ம அனுப்பலை, அதுதான் இல்லீகல். நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராடக்ட்ஸை அவங்ககிட்ட அமௌண்ட் வாங்குகிறோம், ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட டீட்டெயில்ஸ் அவங்க ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம அவங்ககிட்ட போய்ட்டு ப்ளேஸ் பண்ணிடுறோம் ஆர்டர்ஸ். அமேசானோ இல்லை மீஷோவில் இங்கேருந்து ப்ளேஸ் பண்ணிடுறோம். அவங்ககிட்ட ஆர்டர் டெலிவரி போயிடுது. இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததில்லை. ஈவென்ச்சுவலி ப்ராடக்ட் டேமேஜ் இருந்தாலும் அவங்க என்ன காண்டாக்ட் பண்ணுவாங்க. நான் வந்து அவங்களோட டேஷ்போர்ட் என்கிட்ட தான் இருக்க போது நான் ரிட்டர்ன்ஸ் அப்ளை பண்ணிப்பேன், அவங்க ரிட்டர்ன்ஸ் வாங்கிப்பாங்க. ஸோ இது எந்த ஒரு ப்ராப்ளமேட்டிக்கும் வர போகிறதில்லை. அது வந்து இது வந்து இல்லீகலும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நம்ம யாரும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி தேவையில்லை. இது வந்து ஒரு டைப் ஆஃப் ட்ராப் ஷிப்பிங் மெத்தட். ஸோ இந்த மெத்தடை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இல்லைனா நீங்கள் இந்த டைப் ஆஃப் ட்ராப் ஷிப்பிங் ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரெடிஷனல் மெத்தட் ஆஃப் ட்ராப் ஷிப்பிங்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து சின்ன ஒரு பிகினர் ஸ்டேஜ் ஆஃப் ட்ராப் ஷிப்பிங் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் உங்களோட ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை இதே மாதிரி யூபிஐ வச்சு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் என்னோட கோர்ஸ் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அந்த கோர்ஸில் நான் எப்படி ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை யூபிஐ வச்சு கிரியேட் பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி 3+ இயர்ஸாக யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், எப்படி வெப்சைட் டெவலப் பண்ணி தந்து ஃப்ரீலான்சிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கோர்ஸ் more than 2,000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இப்போ செகண்ட் பேட்ச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு யூடியூப்லேருந்து. தேர்ட் பேட்சும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபோர்த் பேட்ச்க்கான வெயிட்டிங் லிஸ்ட் ஓப்பனில் இருக்குது. பட் ஆனால் கோர்ஸ் க்ளோஸில் இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெப்னார் அட்டன் பண்ணதுக்கு டிசைட் பண்ணிக்கலாம் இந்த கோர்ஸ் உங்களுக்கு சரியாக வருமா அப்படின்றது. நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், வாட்ஸ்அப் குரூப் வெயிட்டிங் லிஸ்ட், அதில் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பேட்சாக எடுக்கிறதுனால நம்ம எஃபிஷியண்டாக வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம நிறைய கிளைண்ட்ஸ் கூட எடுத்து தர முடியுது. நிறைய கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிரியேட் பண்ண வெப்சைட்ஸ்லாம் ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்குது. எல்லாமே நோ கோட் வெப்சைட்ஸ், கோடிங் நாலேஜ் இல்லாமல் கிரியேட் பண்ண முடியும். இந்த எல்லா வெப்சைட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்ண ஒரு சில வெப்சைட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில். எல்லாமே கோடிங் நாலேஜ் இல்லாமல் கிரியேட் பண்ண ஒரு சில வெப்சைட்ஸ் எல்லாமே. ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வித்தின் 1 வீக்லேயே. ஸோ அந்த ரிவ்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு ப்ராடக்ட் ரெடி, சோர்சிங் ரெடி, ஒரு வெப்சைட் ரெடி. ஃபோர்த் பார்ட் வரும்போது தான் நான் வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஒரு புது ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தேன். நான் இதுக்கு முன்னாடி பண்ண மெத்தட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு ப்ராடக்ட் எடுப்பேன், அந்த ப்ராடக்ட் எடுத்து நம்ம ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணும்போது அந்த ஆட்ஸ் வந்து நான் வந்து டார்கெட் வந்து எப்பயுமே வந்து ஒரு செட் ஆஃப் டார்கெட் வைப்பேன், விச் இஸ் டிராஃபிக் அப்படின்ற ஆப்ஷன். இது எல்லாமே நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிப்பேன், பட் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி தேவையில்ல. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிராஃபிக்னு செட் பண்ணுவோம். ஸோ இந்த டிராஃபிக்னு செட் பண்ணும்போது நிறைய ரிப்ளைஸ் வந்துட்டு இருந்துச்சு, ஓரளவுக்கு என்கொயரிஸ் வந்துட்டு இருந்துச்சு, பட் நாட் வென் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் வந்ததில்லை. ஸோ நான் என்ன பண்ணேன், இதில் வந்து ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. அதில் சேல்ஸ்னு ஒரு டைப்ஸ் இருக்குது. ஸோ சேல்ஸ்னால் நம்ம வந்து அக்யூரேட்டாக நம்ம வெப்சைட்டில் போய் லேண்ட் ஆனதுக்கப்புறமா டீட்டெயிலாக நம்மளால் அக்யூரேட் பண்ணுவோம். வந்து கார்ட்டில் வச்சிருக்காங்க அந்த ப்ராடக்ட்டை, அதுக்கப்புறம் செக் அவுட் பேஜுக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு டீட்டெயிலாக எல்லாமே அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், ஒன்று சேல்ஸ்ன்ற ஆப்ஷன் வச்சு செட் பண்ணி பார்த்தேன். இந்த சேல்ஸ்ன்ற ஆப்ஷன் வித்தின் 2 டேஸ்லேயே எனக்கு வந்து 6 என்கொயரிஸ் வந்திருக்கு. ஈவென்ச்சுவலி ஐம் எக்ஸ்பெக்டிங் ஃபார் சேல். என்ன ஒரு 2 டேஸில் சேல்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ 2, 3, 6 கிட்டத்தட்ட ஒரு 6 என்கொயரிஸ் வந்துச்சு வித்தின் 2 டேஸில். ஸோ அது ஸ்க்ரீன்ஷாட் கூட நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல.
எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ பேருக்கு எல்லாருக்கும் லிங்க் அமைச்சிருக்கேன். ஒரு 6 people கிட்ட வந்திருப்பாங்க. நம்மளுக்கு ஹாய் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து பேஜ் வரைக்கும் போயிருக்கேன். அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது, ரொம்ப கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ நம்ம இதை வச்சு ட்ரை பண்ணி நம்ம இன்னும் நிறைய சேல்ஸ் கொண்டு வர முடியுது அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ எப்படி நான் அந்த சேல்ஸ் கேம்பெயின் செட் பண்ணேன், அதோட ரிசல்ட்ஸ் எப்படி நல்லா வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஆட் கேம்பெயின்ஸ் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த ப்ராடக்டான ஆட் காப்பி நான் ரீல்லேருந்தே எடுத்து வாய்ஸ் ஓவர் பண்ணிவிட்டேன். அந்த ஆட் காப்பி கூட நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இதான் வந்து ஆட் காப்பி. நான் வந்து ஜஸ்ட் லைக் தட் பேக்ரவுண்ட் வாய்ஸ் மட்டும் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஆட்ஸை நான் அப்படி சேல்ஸை செட் பண்ணேன், அதோட க்ரைட்டீரியா எப்படி பேராமீட்டர் எப்படி செட் பண்ணேன் அப்படின்ற டீட்டெயிலாக நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்ப்போம் வாங்க. நம்மளோட பேஜில் இருக்கும், விச் இஸ் நம்மளோட ஆட் அக்கௌண்ட்டில் இருக்கும். இந்த ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ளே நான் உங்கள்கிட்ட டீசெண்டாக காமிக்கிறேன். ஸோ நிறைய ஆட்ஸ் ரன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதை நம்ம டெலிட் பண்ணிடுறேன். உங்களுக்கு ட்ரையல் பார்த்தேன். ஸோ இப்போ வந்து நான் இப்போ ரன் பண்ணது சேல்ஸ் ஆட்னு ஒன்று ரன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இதுதான் வந்து சேல்ஸ். ஈவென்ச்சுவலி நம்மளுக்கு வந்து கார்ட் வரைக்கும் போயிட்டு எத்தனை பேர் வந்துருக்கு, 2 பேர் இன்றைக்கி வாங்கியிருக்காங்க. வெப்சைட் ஆட் டு கார்ட் வரைக்கும் போயிருக்காங்க, இனிஷியல் செக் அவுட் பண்ணியிருக்காங்க, சர்ச்சஸ் வரைக்கும் போயிருக்கு. இந்த ரிசல்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு ஈவென்ச்சுவலி பெஸ்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. இந்தளவுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸை நம்மளால் தர முடியுது. வித்தின் ஒரு 100 rupeesக்கே நம்மளால் 2 பேர் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து நீங்கள் பார்க்கலாம், பர்ச்சேசிங் லெவலுக்கு போயிருக்கு. வெப்சைட் பர்ச்சேசஸ் அப்படின்ற ஆப்ஷன் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இது வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால நான் உடனே உங்ககிட்ட ஷேர் பண்ண சொல்லிட்டு உடனே செட் பண்ணுறேன். இது எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் எப்பயுமே உங்களுக்கு டிராஃபிக் தான் செட் பண்ணுவேன். பட் இதில் வந்து நான் சேல்ஸ் அப்படின்னு செட் பண்ணேன். ஸோ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன ஐடியாலஜி காமிச்சிட்டு நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது நான் சொல்கிறேன். சேம் நம்ம அதே மாதிரி சேல்ஸ்ன்றது செட் பண்ணுறோம். இந்த இடத்துல முன்னாடி ஆட் கம்பெனி ஆப்ஜெக்டிவ் வேறு இருக்கும். நம்ம டார்கெட்னு வைப்போம். இப்போ சேல்ஸ்னு வச்சுருக்கோம். டெய்லி பட்ஜெட்ன்றது 150 ஹெச்பிஎஸ் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து டார்கெட் 5 in 1 டார்கெட் சேல்ஸ் அப்படின்ற கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தா நம்ம வந்து சேம் இந்தியா அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். ரொம்ப அதிகமான மேனுவல் பிளேஸ்மெண்ட்ஸ் வைக்கல, வெறும் இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட இந்த இடத்துல இருக்க பார்ட் விச் இஸ் நத்திங் பட் பிக்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிக்சல் தான் நம்மளோட productzonestore.com இருக்குல்ல, இதான் நம்மளோட productzonestore.com. இந்த productzonestore.comல ஒரு பிக்சல் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அந்த பிக்சலில் நான் வந்து பிக்சல் இன்ஸ்டால் பண்ணுறது வந்து ஒரு கோடு தான், நத்திங் பட் அதை நீங்கள் எப்படி செட் பண்ணுன்றது உங்களுக்கு ஃபேஸ்புக்கே சொல்லும். நீங்கள் உள்ளே போயிட்டு பிக்சல் செட் பண்ணால் உங்களுக்கு எப்படி செட் பண்ணுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுவே மேனுவலாக சொல்லும். ஸோ அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எனக்கு உடனே எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான். ஓகேங்களா. இந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் விச் இஸ் நத்திங் பட் நீங்கள் ஒரு பிக்சல் செட் பண்ணிட்டாலே உங்களோட இது நம்மளோட productzonestore.com. இந்த productzonestore.com ஒரு அஃபிஷியலான ட்ராப்ஷிப்பிங் ஸ்டோர். இந்த ஸ்டோரை நம்ம கோடிங் நாலேஜ் இல்லாமல் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் அது ஒரு சின்ன கோடு தருவாங்க. அந்த கோடை எப்படி நம்ம வந்து உள்ளே போய் இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்ற ஈஸியாக மெத்தட் அவங்களும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த பேஜ்குள்ளே நான் வரேன்னா, இந்த பேஜ்குள்ளே நான் வந்திருக்கேன் அப்படின்றத கேப்சர் பண்ணி வச்சுக்கோம் பிக்சல். ஸோ அந்த டேட்டாவை தான் நம்மகிட்ட இந்த இடத்துல தந்துட்டுருக்கு. ஓகேங்களா. அதான் பிக்சலோட வேலை. ஸோ நான் இங்கே இனிஷியல் செக் அவுட் பேஜ் வரைக்கும் யார் போகிறாங்களோ ஓகே, அது அவங்களை வந்து ஒரு கவுண்ட்டை எடுத்துக்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸை தரும். இப்போது நீங்கள் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம்பெயின்ஸ்குள்ளே போங்க, போயிட்டு கிரியேட்ன்றதை கொடுங்க, சேல்ஸ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து டெஸ்ட் அப்படின்ற நேம் பண்ணுறேன். ஓகே டெஸ்ட் ஓகே கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இப்போ மேனுவல் சேல்ஸ் கேம்பெயின் அப்படின்றத கொடுத்து கண்டினியூ கொடுக்குறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணி நான் அட்வான்ஸ் எப்பயுமே வந்து பேமெண்ட் வந்து கொஞ்சம் செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 150 செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ்குள்ளே போகிறேன். இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன்ஸ். இதுதான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன்ஸ். யாரெல்லாம் நம்ம வந்து என்ன ஆக்ஷன் பண்ணுறதுக்கப்புறம் கிரியேட் ஆகுது அப்படின்றது. productzonestore.comன்றது என்னோட பிக்சலோட பேர் நான் அப்படி செட் பண்ணியிருக்கேன். இது API பிக்சல் கன்வர்ஷன் டிக்கில் இருக்குது. இது நான் வந்து என்னோட productzonestore.com அஃபிஷியல் ட்ராப்ஷிப்பிங் ஸ்டோரில் இன்டெகிரேட் பண்ணிட்டேன். இதில் என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன் பார்த்தா, இந்த ஈவெண்ட்ஸ்லாம் யாரெல்லாம் வந்து கிளிக் பண்ணாங்களா, பார்த்தாங்களா, போனாங்களா, எது வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்றத கிரியேட் பண்ணுறதுக்கு அது எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அதுவும் நம்மளுக்கு ஈஸியாக சொல்லித்தரும். ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கு புரிய வந்துடும். நான் இந்த மாதிரி ஒரு 5 கிரியேட் பண்ணியிருக்கேன். வியூ கவுண்ட், யாரெல்லாம் வராங்களோ அவங்கள உனக்கு பிடிச்சி வை. நெக்ஸ்ட் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கவுண்ட் காமி, யாரெல்லாம் செக் அவுட் பேஜ் வரைக்கும் போகிறாங்களோ அவங்களுக்கு கவுண்ட் காமி, யாரெல்லாம் ஆட் டு கார்ட் வரைக்கும் போகிறாங்களோ அவங்களுக்கு கவுண்ட் காமி அப்படின்றது டீசெண்டாக சொல்லியிருக்கேன். பட் இப்போதைக்கு நான் வந்து இனிஷியல் செக் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் வைக்கிறேன். செக் அவுட் பேஜ் வரைக்கும் போனாங்கன்னா ஓகே, அவங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கோ, நீ என்கிட்ட காசு எடுத்துக்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா. இந்த மாதிரி செட் பண்ண இது மேனுவல் பிளேஸ்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்படி என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் வீடியோவில் கனெக்ட் பண்ணி விடுவேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேனுவல் பிளேஸ்மெண்ட் எப்படி செட் பண்ணணும் சொல்லிவிடுவேன் உங்களுக்கு ஈஸியாக. ஸோ இந்த மாதிரி நம்ம டேரெக்டாக செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ஒரு டீசெண்டாக வருது. பர் டேக்கு நம்மளுக்கு வந்து ஓகே ஆவரேஜ் பர்ச்சேசஸ் 2 வெறும் 100 ரூபா தான் செலவு பண்ணியிருக்கோம். நம்ம ப்ராடக்ட்டோட காஸ்ட்டே வந்து 200 ரூபா. ஸோ 400 ஆப்வியஸ்லி இட்ஸ் கோனா ப்ராஃபிட். ஓரளவுக்கு டீசெண்டான அமௌண்ட்டுக்கு ஓகேஷாக வருது. பட் இதுக்கப்புறம் நம்ம இன்னும் அதிகமாக கொண்டு போகலாம். அதுக்கான மெத்தட்ஸை நம்ம கொண்டு வந்து உங்களுக்கு சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். இந்த மெத்தட் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு உடனே காமிக்க நினச்சேன். அதனால் உங்ககிட்ட காமிச்சிட்டேன் இப்போ. ஸோ நீங்களும் ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே இந்த மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்ற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. நான் பண்ண எனக்கு ட்ரை அவுட் பண்ணி ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் அதை ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயிலான வியூ பார்த்தாச்சு. இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண மெத்தட்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட டீட்டெயிலாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக அந்த வீடியோஸ் எல்லாமே நான் இங்கே கொடுக்குறேன். இந்த பிளேலிஸ்ட்டை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம சேல்ஸ் நடக்க போகிற வீடியோஸாக
அப்லோட் பண்ண போகிறோம். அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஐடியாலஜிஸை நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.